ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ட் எல்வின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்படின்னா நம்ம அண்ணன் தம்பி தான் சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து புல்லட். அண்ட் அந்த படத்தோட டீசர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாம் சிஎஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அண்ட் அன்நோட்டிஸ்ட் மியூசிக் டிரெக்டர்னா அது அவர் தான். அண்ட் அவரோட பிஜிஎம்லாம் எப்படியுமே தெரிஞ்சிருக்கும். கைதி, புஷ்பா 2, இன்னும் பல படங்கள் அவர்கிட்ட இருக்குது. சொல்லப்பட்ட லிஸ்ட்டே இருக்குது, விக்ரம் வேதான்னு. அண்ட் அதை தாண்டி இந்த படத்துக்கு டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறது இன்னசி பாண்டியன். அண்ட் இந்த படத்தில் வந்து லைக் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்றது வந்து நான் இந்த ஒரு டீசரை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசுகிறோம், இதுக்கான விஷயங்கள் ரிலேட்டடாக இருக்க விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம். ஸோ ரெடியாங்க. 3, 2, 1 and here we go. நம்ம லைஃப்ல இப்போ நடக்கிற ஒவ்வொரு விபரீதமான சம்பவங்களும் எப்பவோ எங்கேயோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி நடந்துரும். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உன்னையும் நான் இழக்க விரும்பல. சில சமயம் உண்மைகள் அறிய அறிவியலுக்கு மீறின சக்திகள் நமக்கு தேவைப்படும். Time is more powerful than the universe. அது கூட மோதி இங்க ஜெயிச்சவனே கிடையாது. ஓகே, the director of Diary. பா லாரன்ஸா இது? வாழ்க்கையில சில புதிர்களுக்கான விட கிடைக்கவே கிடைக்காது. சரி, அதை கடந்து போலான்னு பார்த்தாலும் அது நம்மளை விட ஒரே மிஸ்ட்ரியா இருக்குல்ல. ஓகே, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக இதில் இன்ட்ரடியூசிங் எல்வின்னொன்னே தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் வாட்சிங் ஹிம் ஆஸ் அ ஹீரோ. அண்ட் ஸ்டோரி லைன் கொஞ்சம் பார்க்க எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா த ஃபிலிம் டயரி இல்லை அலி அப்படின்ற ஒரு படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு கூட தெரியாது. நம்ம அருள்நிதி ஸ்டாலின் நடிச்சிருந்தார். டயரி 2022 வந்த படம். அண்ட் அந்த படம் வந்து அது பிலா ஆவரேஜ்னு சொல்ல முடியுது. பார்த்து நல்லா அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் எனக்கு பர்சனல் அந்த படம் பிடிக்கும்னா அது ஒரு வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அருள்நிதி ஸ்டாலினோடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு அந்த ஒரு படத்தில். ஸோ அதே டிரெக்டர் இல்லாமல் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க கதிரேசன் தான். ஸோ இதுலேயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸோட மியூசிக் தான் இதுக்கு ஹைலைட்டட். லைக் மோஸ்ட் என்ன சொல்கிறது, இந்த ட்ரெய்லருக்கான ஹைப் அந்த பிஜிஎம்ல தான் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் புல்லட் வந்து இது வண்டி தான். ஸோ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வச்சு அந்த டீசரை எண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து இந்த டயலாக்ஸும் கூட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ரங்கராஜ் பாண்டே இதில் இருக்கார். நான் எதிர்பார்க்கல ரங்கராஜ் பாண்டியெல்லாம் இதில் இருப்பார்னு. அண்ட் இன்னொரு பக்கம் இது வந்து த்ரில்லராக இல்லைனா என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஸ் கிரிப்பிங் ஃபில்மாக இருக்குமான்றது எப்படின்றது தெரியல. பிகாஸ் இதில் அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூனிவர்ஸ் இஸ் பவர்ஃபுல் தேன் டைம் அப்படின்றது வந்து தட்ஸ் த ரியல் ஸ்பிரிட்டட் ஃபேக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா இருந்துச்சு. எதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அண்ட் ஹீரோயினோட அந்த ஸ்டார்டிங் வந்து ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், அவருக்கும் லைக் எல்வினுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். ராகவா லாரன்ஸ் இதில் வந்து ஒரு கேமியோ மாதிரி தான் எனக்கு தெரியாதுங்க. அவரோட மெயின் லீடருக்கு கூட தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க தம்பியை தான் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனோட அந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, மாசா. அப்படியே ஹிட் ரிமைண்டட் மீ ருத்ரன் மொட்டை சிவா கட்டு சிவா. அப்படி ஒரு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அந்த கன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், உட்காந்து ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும். இட்ஸ் அ சார்மிங் ஆக்டர். ஸோ டீசர் இஸ் ஓகே, லுக்ஸ் ப்ராமிசிங். பட் ஸ்டில் இந்த படத்தை ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணணும்.
ஏன் பல பேர் இதை பற்றி பேசலன்னு தெரியலை. நானும் பார்க்கவே இல்லை, ஒருத்தர் கூட இந்த ஒரு இதை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டு கூட பார்க்கல, இல்லை மீடியா கூட பேசலைன்றது தெரியல. அண்ட் இதில் வந்து சுனிலும் இருக்கார், எல்லாரும் தெரிஞ்சு சுனில் யாருன்னு. அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே என்ன சொல்கிற படங்களில் அதிகமாக காட்டு முகமாக இருந்தவர் தான் சுனில். காவாலயாலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் இந்த படத்தில் இருக்கார், பட் சீரியஸான ஒரு ரோலில் இருக்கார். காமெடின்ற இடத்துல இல்லை, லைக் எதுவுமே எனக்கு எந்த இடத்துல நான் பார்க்கல. பட் ஓகே தான், ட்ரெய்லர் லைக் டீசர் பார்க்கும்போது லுக்ஸ் ஓகே. பார்க்குறேன், பல அப்டேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். சில பேருக்கு அப்படி சொல்லிடுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, பட் எனக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது என்னுடைய கருத்து. உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், அது கீழே கமெண்ட்ஸை சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய கருத்துக்கள் முடிச்சிட்டேன், இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. முன்னாடி ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லணும்னு, இந்த டீசர்லேயே கொடுத்துட்டாங்க டைரி டிரெக்டர் தான் இந்த எடுத்திருக்கார் அப்படின்னு. ஸோ அன்றைக்கே நான் வந்து ஜா ட்ராப்பிங் ஆயிடுச்சு. ஸோ அது எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நான் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.